குட் மார்னிங் கைஸ். மற்ற வேலை மாதிரி போலீஸ் வேலை கிடையாது. இது பீப்புள் சர்வீஸ். நேர்மையாகவும் கட்டுப்பாடாகவும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். எஸ்ஏ செலெக்ஷனுக்காக இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஹைட், வெயிட், ஷார்ட் புட், த்ரோ, ரன்னிங்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் உங்களை செலக்ட் பண்ண முடியும். உங்களோட எஸ்ஏ கனவும் நிறைவேறும். ஓகே ஓகே சார். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா, இவ எப்படி உள்ள வந்தா? ஏய், முன்னாடி வா வா. உனக்கு தான் என்ட்ரி பாஸ் இல்லைன்னு வெளியே போக சொன்னேன். எதுக்கு மறுபடியும் உள்ள வந்த? என்ன என்னை ஏமாத்துறியா? கூட்டத்தோட கூட்டமா நின்னா உன்னை பார்க்காம விட்டுறானா? நீ இப்படி ஓப்பனிங்லே பிரார்த்தனை பண்றியே, நாளைக்கு போலீஸ் ஆனா என்ன பண்ணுவ? சீட்டிங் ஃபெல்லோ. என்ட்ரி பாஸ் இல்லாம பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அலோவுடே கிடையாது. சார் சார் இவங்க என்ட்ரி பாஸ் கொடுத்துட்டாங்க சார். இது பாருங்க சார், என்ட்ரி பாஸ். அது எப்படி உங்ககிட்ட இருக்காதே? இது இருக்காதா? இல்ல இல்ல, நான் கேட்டப்போ உங்ககிட்ட இல்ல. சார் நான் பேக்ல தான் சார் வச்சிருந்தேன். நான் தேடி எத்தனை வந்தப்போ நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க. அதான் நான் மேடத்தாண்ட காமிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா சார், நான் தான் பார்த்து அனுப்புனேன். செக் பண்ணிக்கோங்க சார். என்கிட்டயே கேமாடுறியா? என்ன மீறி நீ எப்படி செலக்ட் ஆகுறன்றத நான் பார்க்கறேன். சரி, போய் பொசிஷன் இல்லை. இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் ஹைட், வெயிட் செக் பண்றது. எல்லாரும் அங்க போங்க. கொஞ்சம் வெயிட் கம்மி, அதான் தண்ணி குடிச்சு வெயிட் ஏத்திக்கிறேன். வேணும்னா நீங்களும் குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஏற்கனவே வெயிட் கரெக்டா தான் இருக்கு. பிரியா, போமா. பேட கொடுங்க, நான் நோட் பண்றேன். பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல கொடுங்க, நீங்க எங்க இருங்க. ஓகே சார். சத்யா, சார் அந்த பொண்ணு 55 கிலோ சார், நீங்க 53ன்னு எழுதுறீங்க. வெயிட் 53 கிலோ தான். இறங்க கீழே. சார் இல்ல சார், அவங்க 55 கிலோ சார். சார் நீங்க மறுபடியும் மிஸ்டேக் பண்றீங்க சார். 5.6 இருந்தாங்க சார் அந்த பொண்ணு. அதெல்லாம் கிடையாது, அவ 5.3 தான். நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இல்ல சார், நான் பார்த்தேன் சார். சார் வேணா உங்களை கூப்பிட ரீசெக் பண்றீங்களா? எம்எல் நம்பிக்கை இல்லையா? இங்க நான் ஹேர் ஆஃபீஸரா, நீங்க ஹேர் ஆஃபீஸரா? சாரி சார். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. தேங்க்ஸ். ஏன் இவர் அந்த பொண்ணுக்கு மட்டும் அளவை குறைச்சு போறாரு? சம்திங் ராங். குட். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷார்ட் புட், அதாவது குண்டெறிதல் டெஸ்ட்.
எல்லாம் ரெடியா? ரெடி சார். தட்ஸ் குட். மினிமம் 15 மீட்டர் த்ரோ பண்றவங்க தான் இந்த டெஸ்ட்ல செலக்ட் ஆவாங்க. ஓகே? ஓகே சார். எஸ். குட். போலாம். சத்யா மேடம், இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீ ஜெயிக்க கூடாதுன்னு அந்த ஆபீசர் பிளான் பண்றாரு. உன்னை போட்டியில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு அவர் காரணம் தேடிட்டு இருக்காரு. எதுக்கு மேடம் இப்படி பண்றாரு? அது எனக்கு தெரியல, ஆனா அவர் உன்னை புரி வச்சுட்டாரு. அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாம எல்லா போட்டியிலும் ஜெயிக்க பாரு. போட்டியில முன்னாடி நிக்காத, லைன்ல கடைசியா இரு. ஓகே மேடம். அப்பதான் மத்தவங்க கொடுக்கற பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அதை விட பெட்டரா கொடுக்க முடியும். சரி மேடம். சத்யா, அவர் பாக்குறாரு, நீ போ போ. எட்டு மீட்டர். 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 வாமா வா, உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. ஓகே சார். சார், குண்டில் என்ன தடவிட்டேன் சார். ஓகே. இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீ ஜெயிக்க கூடாதுன்னு அந்த ஆபீசர் பிளான் பண்றாரு. உன்னை போட்டியில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு அவர் காரணம் தேடிட்டு இருக்காரு. ஏன் வெயிட் பண்ற? த்ரோ பண்ணு. மீட்டர். வெரி குட். அடுத்த பிசிக்கல் டெஸ்ட் 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ். ட்ராக்ல போய் ரெடியா இருங்க. போங்க. பாருங்க சார், முதல் வர்ற 3 பேரை விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் கயிறை இறுக்கி
வாக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். முக்கியமா அந்த சத்யா ஜெயிக்க கூடாது. ஓகே சார். ம். நீ போலீஸ் ஆகணும், அதான் என்னோட ஆசை. நீங்க போலீஸ் ஆன உடனே தாத்தா மேல கார் அடிச்சவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும். கோல்டு மெடல் உன் கைக்கு வந்தாதான் நீ போலீஸ் ஆகிறதுக்கு என்னோட முழு சம்மதமும் கிடைக்கும். ஐயோ சாரி சார், தெரியாம கைப்பட்டுச்சு. அவர் முகத்தில் அடிச்சது பவுடர் இல்லம்மா, சாணி. ஆல் தி பெஸ்ட் சத்யா. தேங்க்ஸ் மேடம். சரிங்க சார், நான் வரேன். அண்ணா காஃபி. ஆ ஏன் ரோடி பேபி இன்னும் காணோம்? பிசிக்கல் டெஸ்ட் இன்னுமா முடியல? எவ்வளோ நேரம் ஆனா என்ன பிரபு, டெஸ்ட்ல அவ ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்ட் பெரியமா. சத்யா அகாடமிக்குள்ள போனா தானே ஜெயிப்பா. ஆபீசர் தான் அவளை கேட்லயே வச்சு வெளியில துரத்தி விட்டுட்டாரே. அனிதா, ஆனா சத்யா ஏன் இன்னும் வரல? எஸ்ஐ கனவு புஷ்பண்ணான சோகத்துல அங்க இருந்து நடந்து வரால என்னமோ. வா ரோடி பேபி, பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதா? அண்ணி, டெஸ்ட்ல எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணீங்களா அண்ணி? எல்லா டெஸ்டையும் சூப்பரா பண்ணிட்டாங்க. எஸ். அடி டூல். ஏ ரவுடி பேபி, என்ன சும்மாவா? கங்க்ராட்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் சௌமியா. பிசிக்கல் டெஸ்ட்டை நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இதுலயும் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. நான் இதுல ஜெயிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அத்தை. சரியான நேரத்துல நீங்க ஒரு முடிவு பண்ணி குஸ்தி வாத்தியாராண்ட என்ன சேர்த்து உள்ளனா இந்த பயிற்சி இன்னைக்கு வெற்றிகரமாவே போயிருக்காது. நானும் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஆமா ரோடி பேபி, சரியா சொன்ன. நம்ம பெரியமாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏய், என்ன சத்யா சொல்றதெல்லாம் உண்மையா? அதான் எனக்கும் புரியலங்க. இவதான் உள்ளே போகலையே. எனக்கும் ஒண்ணுமே புரியல சித்தி. எப்படியோ ஃபைனலி ஆசைப்படி ரவுடி பேபி போலீஸ் ஆக போறா. ஆமா, இனி பேப்பர் திறந்தா அண்ணி பேர் தான் இருக்க போகுது. தீவிரவாதியை சுட்டு பிடித்த சத்யா, ரவுடிகள் அட்டகாசத்தை அடக்கிய சத்யா, ஐயோ சட்ட ஒழுங்கை கட்டி காக்கும் சத்யா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சத்யா. அவ எப்படி பிசிக்கல் டெஸ்ட்ல கலந்துக்கிட்டா? நாம தான் என்ட்ரி பாஸை எடுத்து வச்சிட்டோமே.
ஆபீசரும் பாஸ் இல்லாம இவள துரத்தி விட்டுட்டாரு. ஆனா எல்லா டெஸ்ட்லயும் கலந்துக்கிட்டு ஸ்கோர் பண்ணிட்டேன்னு அவ சொல்றா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சித்தி. ஒருவேளை அந்த ஆபீசர் போய் சொல்றாரோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவதான் மிகப்பெரிய ஃப்ராட் ஆச்சே. இவதான் கோல்மால் பண்ணிருப்பா. இருங்க சித்தி, ஆபீசருக்கே போன் பண்ணி கேட்டுருவோம். நாமா கண்ணுங்களா சௌக்கியமா? ஏன் உங்க கண்ணுல ஒரு கலவரம் தெரியுது? அச்சச்சோ, இந்த தடவையும் தோத்துட்டீங்களா? நாம தான் என்ட்ரி பாஸ் திருடிட்டோமே, அப்புறம் எப்படி இவ உள்ள போனான்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க என்ட்ரி பாஸ் எடுத்தது எனக்கு தெரியும். கோல்மால நீங்க பண்ணிட்டு என்ன ஃப்ராடுன்னு சொல்றீங்களா? அமுல் பேபி கையில இந்த என்ட்ரி பாஸ நீங்க குருன்னு பார்த்தத நானும் பார்த்தேன். உடனே உங்க திருட்டு மூளை குரு வழியில ஏதாவது பிளான் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க ரிட்டன் எக்ஸாமுக்கே மயக்க மருந்து குத்த குரூப் ஆச்சே, பிசிக்கல் டெஸ்டுக்கு சும்மாவா இருப்பீங்க? அதான் என்ட்ரி பாஸ ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு பேக்ல வச்சுட்டு ஒரிஜினலா சேப்பா தஸ்டா. இந்த பாஸ் அந்த திருட்டு கும்பல்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். கண்டிப்பா அதுங்க ஒழிச்சு வைக்க ஏதாவது பிளான் போட்டிருக்கோம். என்னாண்டியா இப்போ பாரு. நான் நினைச்ச மாதிரி பாச திருடுறதுக்கு இந்த மேடமும் வந்துட்டாங்க. என்ன மாமியாரே அடி கொஞ்சம் பலமோ? என்ன பண்றது? நானா அடிச்சா மாமியார் ஆஸ்டன் என் மேல பழி வந்துடும். அதான் மொத்த குடும்பமா சேர்ந்து மொத்தரா மாதிரி செஞ்சா. ஏய், ரொம்ப ஆடாத. நான் இன்னும் ஆட ஆரம்பிக்கவே இல்லையே. நான் நீங்க தாங்க மாட்டீங்க. பாஸ் எடுத்து மாட்டினப்பவே திருட்டு கும்பல் நீங்க தானே சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுவோம். ஆனா நான் அதை செய்யல. ஏன்னா போட்ட சவால்ல நான் நேரடியா மோதி ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுவேன். தோத்து நேருகிறோமே மனசு தளராதீங்க. இந்த ஜெராக்ஸ் பேப்பரை திருடதான் நான் வேஷம் போட்டு அப்படி அடி வாங்கினேனா? அப்ப சத்யா தெரிஞ்சுதான் நம்மளை ஏமாத்திருக்கா. நாம தான் தெரியாம போய் ஏமாந்துட்டோம். ஒரு சின்ன மாமியாருன்னு கூட மரியாதை இல்லாம எம்எல்ஏ கை வச்சுட்டாளே ராட்சசி. கைய வைக்கிறாளா? வைக்கிற அவ கையாலேயே அவ கண்ணு குத்த வைக்கிறேன். என்ன சொல்ற அனிதா? எல்லாத்துலயும் அவ ஜெயிச்சிட்டா, கடைசியா நாம ஜெயிப்போம். எப்படி? சத்யா எல்லாத்துலயும் ஜெயிச்சிருந்தாலும் அவ மேல ஒரு எஃப்ஐஆர் இருந்தா போதும், அவளை போலீஸாக விடவே மாட்டாங்க. அவ மேல எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் அனிதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி இருக்கான் சித்தி. அவனை வச்சு சத்யாவோட குப்பத்தாளுங்க கிட்ட பிரச்சனை பண்ண போறேன். இவ பொங்கி எழுந்து ரவுடி கிட்ட சண்டை போடுவா. அத வச்சு அவ மேல எஃப்ஐஆர் போட வேண்டியதுதான். செம்ம ஐடியா. அனிதா, நீ உடனே கால் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேடம். எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். ரோட்ல இறங்கி ரவுடித்தனம் பண்ணணும். மேடம், அதுதான் மேடம் நம்ம கொளுத்தலையில. சொல்லுங்க மேடம், சிறப்பா செஞ்சிருவோம்.
ஓகே மேடம், சிறப்பா பண்ணிடுவோம். சித்தி, சத்யாவுக்கு எஃப்ஐஆர் ரெடி. இனி அவளால போலீஸே ஆக முடியாது. சத்யா, என்னையவ அடிக்கிற? இப்ப நாங்க அடிக்க போற ஒரே அடியில சுருண்டு விழ போறேன்.